உங்களுக்கும் சார்ந்ததாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பல சபைகளை பார்க்கறதுனால, பல ஊழியங்களை பார்க்கறதுனால, பல லீடர்ஸை பார்க்கறதுனால எனக்குள்ள இந்த கேள்வி அடிக்கடிக்கு கேள்வி எழும்பும். ஸோ அந்த கேள்வியை தான் நான் உங்கள் நடுவில் கேட்டு அண்ணா அதுக்கான ஆன்சர் அவர் மூலயமா ஆவியானவர் நம்மோடு பேசுவார். முதலாவது கேள்வி என்னென்னா, இப்போ நாங்கள் 21 நாள் வந்து மகிமையை குறித்து கேட்டோம். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து மகிமையை குறித்தே நாங்கள் கேட்டுட்டு வரோம். இந்த மகிமையை நாங்கள் வந்து எங்கள் சபையில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, இல்லை நாங்கள் சுமந்துட்டு போகிற அதே மகிமை எங்கள் சபையில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அங்கே போட்டிருக்கிற பேஸ்மெண்ட்னால அந்த மகிமை உள்ளவே வர முடியாத அளவுக்கு பல காரியங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் எப்படி இங்கே சுமக்கிற அதே இங்கே கேட்குற வார்த்தைகளும் சரி, மகிமையும் சரி, எங்கள் சபைகளெல்லாம் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்? இப்போ இந்த மகிமை வந்து நான் உங்களுக்கு போதிச்சேன். அதாவது நான் வந்து தனி மனிதனா, இல்லை நானும் தம்பியும் 2 பேரா, இல்லை நாங்கள் ஒரு பட்டாளமா? இப்போ நானும் தம்பி இருக்கிறோம் இல்லைங்களா? நானும் ஃப்ராங்கும் ஒரு பட்டாளமா? நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஒரு 2 பேரா? 2 பேர் இல்லைங்களா? இந்த 2 பேரால இவ்வளோ பேருக்கு எங்களால் மகிமையை உள்ள கொண்டு வர்றதுக்கு, மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் மகிமையின் சுவிசேஷத்தையும் இந்த மகிமையின் வெளிப்பாடை எங்களால் கொண்டு வர முடிஞ்சிச்சா முடியலையா? சொல்லுங்க, முடிஞ்சிச்சா முடியலையா? இப்போ நாங்க ருசிச்சோம், நாங்க அனுபவிச்சோம். இப்போ அனுபவிச்சதான இந்த மகிமையின் வெளிப்பாடுகளை உங்களுக்குள்ள இறக்கி வச்சோமா இல்லையா? கர்த்தர் தயவுல கிருபையில செய்தோமா இல்லையா? இப்போ நீங்க கேட்ட நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு புதுசா இருந்துச்சு, இந்த மகிமை எங்களுக்கு இப்போ ஆசையா இருக்கு, எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த மகிமை தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டீங்க இல்லையா? நீங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, கவனிங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் நீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்க, அதில் நீங்க என்ஜாய் பண்ணீங்க. இப்போ எங்க 2 பேரால தனிப்பட்ட ரீதியில தனியாவே எங்களால இதை உங்களுக்குள்ள இறக்கி வைக்க முடிஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க இந்த மகிமையை உங்களுக்குள்ள வைக்கிறதுக்கு நாங்க முழுவதுமா எங்க ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சோம். அல்லேலூயா. நாங்க என்ன பண்ண முழுவதுமா? எங்களுக்கு டெம்டேஷன் வரதெல்லாம் கிடையாது. நாங்க வானத்துல இருந்து வரல, பூமியில தான் இருக்கிறோம். நாங்களும் வீழ்ந்து இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் இருக்கும், யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. எத்தனையோ வீழ்ச்சி, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள் வந்தது. அது எல்லாமே விழுந்த இடத்துல எழுந்ததுக்கு பிற்பாடு வந்த டெம்டேஷனை கர்த்தருடைய கிருபையினால் அவரை நேசிச்சு ஜெயிச்சோம். ஆனாலும் எதை செய்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம்? பின்னாடி ஓடி போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாங்கள் எங்களே தாழ்த்தி, ஆண்டவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சமர்ப்பிச்சு கனெக்டடாகவே இருந்தோம். நல்லா கவனமாக கேளுங்க, கனெக்டடாகவே இருந்தோம், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்படி கனெக்டடாகவே நாங்கள் இருந்தோம் பாருங்க. இந்த கனெக்ஷனாக இருந்தது தான் எங்களுக்கு அதை நாங்கள் வெளியில் எடுத்துட்டு வந்து எங்களுடைய நடக்கை மூலியமா, பேச்சின் மூலியமா, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலியமா, எங்களுடைய தோற்றத்தின் மூலியமா, உடையின் மூலியமா அதை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? எங்களுக்கு காண்பிக்க முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் வாங்கிட்டீங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் சபைக்கு போனீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு போனீங்க, உங்கள் இடத்துக்கு போனீங்க, உங்கள் ஊழியத்துக்கு போனீங்க, கவனிங்கம்மா, ஊழியத்துக்கு போனீங்க. இப்போ இந்த ஊழியத்துக்கு போயிட்டதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல நல்லா கவனிங்க, மேபி சபையாக இருக்கலாம், மேபி உங்கள் வீடாக இருக்கலாம், மேபி ஒரு கூட்டமாக இருக்கலாம். அந்த இடத்துல சில விதமான மாம்சிகமான சட்டம் திட்டங்களும் மாம்சிகமான காரியங்கள் இருக்கிற இடத்துல நீங்க போய் அப்ளை பண்ணலான்னு பாக்குறீங்க. ஆனா அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணோன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க போனதுனால அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியல. அந்த இடத்துல மகிமையை சுமந்துட்டே, மகிமையை பார்த்துட்டே, அவங்க என்னன்னா பண்ணட்டும், அவங்க என்னன்னா பேசட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அவங்க என்னன்னா செஞ்சுட்டு போட்டோம், நான் அந்த இடத்துல இருந்தாலும் நான் அவங்களா மாற மாட்டேன், நான் நானாவே இருப்பேன். நீங்க இருந்திருந்தீங்கன்னா மகிமை உள்ள வந்திருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? நம்ம என்ன பண்றோம்? அவங்க ஒரு பேட்டர்ன் போடுறாங்கன்னு ஒன்று அவங்க மேல இருக்கிற மரியாதை, இல்லை அவங்க எதனாச்சும் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம், இல்லை எனக்குன்னு அவங்க கொடுத்துருக்கிற பொசிஷனை பிடுங்கிடுவாங்கன்ற ஒரு பயம், இல்லை அவங்க என்னை ஏதாவது தப்பாக பேசிடுவாங்கன்ற ஒரு பயம். இந்த பயத்தினாலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க போட்டிருக்கிற விதிமுறையை எனக்கு வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி ஒரு உடையில் இருக்கட்டும், நடையில் இருக்கட்டும், பாவனையில் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளும் அவங்களாவே மாறிடுறோம்.
இப்போ அவங்களாவே மாறிட்டு நம்ம என்ன சாக்கு சொல்றோம்? நான் ஏன் இதை போட்ட தெரியுமா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, அவங்க என்னை விடுறது கிடையாது, அவங்க இந்த இடத்துல இப்படி இல்லைன்னா என்னை கேலி பண்றாங்க, என்னை கேவலமா பேசுறாங்க, என்னை ஒரு மாதிரி பேசுறாங்க, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் நான் என்னை மாத்திக்கினாதான் அவங்க என்னை கேவலமா பேசுறது இல்லை, அதனால அவங்க என்னை கேவலமா பேசுறாங்கன்றதுக்காகவே நான் என்னை மாத்திக்கினேன். ஆனா மகிமையை மறக்கல, ஆண்டவரை மறக்கல. ஆனா நான் என்ன பண்ணேன், அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள மாதிரி இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் மரியாதைன்னு சொல்லி அவங்கள மாதிரி என்ன நான் மாத்திக்கினேன். டே பை டே டே பை டே டே பை டே அவங்கள போல உடை, அவங்கள போல நடை, அவங்கள போல எல்லா காரியத்தையும் மாம்சத்தை உள்ள கொண்டு வந்து இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். உள்ளுக்குள்ள என்னமோ அந்த இடத்துல பார்த்த மகிமை உள்ள வரணும்னு ஆசை, ஆனா என்ன ஆயிடுச்சு, நான் அவங்கள மாதிரியே மாறிட்டு ஆசைப்படுறேன். வருமா? வருங்களா? ஆண்டவர் இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க கலட்டி போட்டுடுன்னு சொன்னாரா? முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே. அப்போ மகிமையை தரித்தவங்க கடைசி வரைக்கும் மகிமைய தரித்தவர்களா இருக்கணும். நம்ம அங்க போய் ஆசைப்படுறோம், நம்ம இங்க இருக்கிற மாதிரி அங்க இருந்து ஆசைப்படணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து அங்க போய் நம்ம அவங்களா மாறி, மாம்சமா மாறி, அந்த பேட்டர்னா மாறி, உலக ரீதியா மாறி, அந்த நபர்களா மாறிட்டு வாங்க ஏசப்பா அப்படின்னா மாயமான வாழ்க்கை தானே. அதுக்கு என்ன சாக்கு சொன்னாலும், உயிரே போனாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நான் தான் என் தேவனை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நீங்க என்னன்னா சொல்லுங்க ப்ளீஸ், நீங்க என்னன்னா பண்ணுங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் வாழ மாட்டேன். நீங்க வாழ்ந்துக்கங்க, நீங்க போட்டுக்கங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. ஐ கேன் நாட் லீவ். நான் என் தேவனோடு கூட என்ன பண்ணியிருக்கிறேன், உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அப்படின்னு நீ வாழ்ந்திருந்தனா உன் முகத்துல மகிமை தெரிஞ்சிருக்கும். அத்தனை மாம்சத்தில் இருக்கிறவர்களும் கன்விக்டா இருப்பாங்க. இந்த மகள், இந்த நபர் சுமக்கிற அந்த மகிமை நம்ம சபைக்கு ஏன் வரக்கூடாது, என் வீட்டுக்கு ஏன் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. உன்னால மகிமை உள்ள வந்திருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? கரெக்டா இல்லைங்களா நான் சொல்றது? எத்தனை பேர் இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சிச்சு? தப்பு யாருக்கிட்ட? ஆண்டவர் மேலையா, அவங்க மேலையா, யார் மேல? நம்ம மேல. அல்லேலூயா. ஓகே. இப்போ ஆல்ரெடி நாங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ தடவை கேட்டதுனால நாங்கள்லாம் லீடர்ஸாக வந்து மாறிட்டோம். லீடர்ஸாக மாறியும் எங்களுக்கு ஒரு மென்டர் தேவையா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அடிக்கடிக்கு சொன்னீங்க அதே வார்த்தை தான். நாங்கள் லீடர்ஸாக ஆல்ரெடி இருக்கிறோமே, எங்களுக்கு எதுக்கு மென்டரு? நாங்கள் தான் அடுத்தவங்களை லீட் பண்ணுறோமே, நாங்கள் ஒரு மென்டர்ஷிப் கீழே இருக்கணுமா? என்னென்ன மறுபடியும் சொல்லுங்கப்பா. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம வளர்ந்துட்டதுக்கு பிற்பாடு நம்மளுக்கு ஒரு மென்டர் நாங்க வந்து ஒருத்தர் லீட் பண்ற அளவுக்கு நாங்க முன்னாடி நிக்கிறோம். முன்னாடி நிக்கிற எங்களுக்கு ஒரு மென்டர் கண்டிப்பா தேவையா அப்படின்ற क्वेश्चन. ஓகே, எத்தனை பேருக்கு இந்த क्वेश्चन இருக்கு? எப்ப ஒரு क्वेश्चन கையை தூக்குங்க. இருக்காமா? ஆல்ரெடி நான் என்ன ஆயிட்டேன், வளர்ந்துட்டு இருக்கிற நமக்கு இப்படி ஏற்பட்ட ஒரு மென்டர் தேவையா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது அவர் என்னவா வந்தார்? அவர் என்னவா வந்தார்? மனுஷனா வந்தார். தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க, உங்களுக்குன்னு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன், முடிச்சிடலாம். முடிச்சு நீங்க சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? ஓகே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவா வந்தாரு? மனுஷனா வந்தார். நம்ம இப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? மனுஷனா வந்தார். அப்ப நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு தோன்றதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? சொல்லுங்க. என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன். எது வரைக்கும்? பிலிப்பியர் 2 என்ன சொல்லுது? அவர் மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தமும் பிதாவுக்கு தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார் என்பதற்கு என்ன அடையாளம்னா, நான் யாருக்கிட்ட தாழ்த்த முடியும், யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்னா, எனக்கு காட்டிலும் ஒருத்தர் மேல இருப்பாங்க தெரியுமா, அவங்க வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன். அதன் புரிஞ்சிச்சு? என்னை காட்டிலும் ஒருத்தர் மேல இருக்குவாங்க தெரியுமா, அவங்க முன்னாடி தான் நான் என்ன தாழ்த்துவேன், கீழ்ப்படிவேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனா இருந்தபடினால் அவருக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு ஒரு மென்டரை நான் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒருத்தரும் அவருக்கு மேல பரிசுத்தமா இருந்தாங்களா? சொல்லுங்க, இருந்தாங்களா? நான் இனிமே உன் மென்டர்ஷிப்ல வர மோசஸ், நீ தான் என் மென்டர்னு சொல்ல முடியுமா? ஏசப்பாக்கு மென்டர் பண்ண முடியுமா? எலியா மென்டர் பண்ண முடியுமா? யாராவது ஏசப்பா மென்டர் பண்ண முடியுமா? இல்ல, யாருமே அந்த அளவுக்கு பரிசுத்தமா இல்ல. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு, நான் கடைசியா இருந்தாலும் என்னை யாருமே நல்ல போதகர்னு சொன்னாரா இல்லைங்களா?
போதகர்னா யாருங்க? போதகர் இஸ் a mentor. டீச் பண்ணக்கூடியவங்க, கைட் பண்ணக்கூடியவங்க, வழி நடத்தக்கூடியவங்க. அவர் என்ன சொல்றாரு? என்ன யாரும் நல்ல போதகர்னு சொல்லாதீங்க, அவரை தவிர ஒருத்தரும், பிதாவை தவிர ஒருத்தரும் நல்ல போதகர் சொன்னாரா இல்லைங்களா? nobody is a great teacher than the father. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எனக்கும் ஒரு போதகர் இருக்கிறாரு, என்ன டீச்சர்னு சொல்லாத, ஏன்னா நான் கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கும் ஒரு டீச்சர் வேணும். எத்தனை பேர் புரிஞ்சுச்சுங்க? புரிஞ்சா இல்லைங்களா? கடைசி மூச்சு வரைக்கும் என்ன வேணும்? நான் சிலுவையில முடிந்தது சொல்ற வரைக்கும் பேசினாரே இல்லை, பிதாவே அனைத்தும் எல்லாமே என்னாச்சு, முடிஞ்சிடுச்சு சொன்னாரா இல்லைங்களா? வேத வாக்கியம் நிறைவேறு அளவுக்கும் இந்த காரியெல்லாம் நிறைவேறணுன்றதுக்காக கடைசியா தாகமா இருக்கிற என்ன விரும்புறாருன்னா, கடைசி வரைக்கும் என் பிதா சொல்றதை மட்டும் தான் கேட்பேன். அப்படின்னா ஏசப்பாவே பரிசுத்தம் உள்ள, பாவமே செய்யாத சுத்த கண்ணன், அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன விரும்புறாருன்னா, கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஒருத்தர் பேச்ச சொல்லி தான் நடப்பேன். இது உங்களுடைய சித்தமா? இதை நான் செய்யணுமா? இல்ல செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவரே நீங்க சந்தோஷப்பட்டீங்களா? கடைசி மூச்சு வரைக்கும் ஏசப்பாக்கு யார் தேவைப்பட்டது? மென்டர் தேவை. அதே போல இந்த உலகத்துல நான் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் எனக்கு ஒரு மென்டர் தேவை. அப்போதான் என் சுயம் உடையும். புரியுதுங்க? இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி பிரசங்கம் பண்றேன்னா, பெருமை கேட்கல, நான் நல்லா பிரசங்கம் பண்றேன்னா, நான் உங்களுக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறேன்? ஆசீர்வாதமா இருந்திருக்க தெரியுங்களா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட நான் எங்க பாஸ்டர் கிட்ட போயிட்டு, அவர் என்னதான் திட்டினாலுமே வாண்டடா போய் என் பாஸ்டர் கிட்ட உக்காந்து என்னை கொட்டுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு என் பாஸ்டர் கிட்ட போயிட்டு என்னைய நான் திட்ட சொல்றேன் என்னுடைய ஊழியக்காரங்கள்ட்ட. சில சமயம் அவரே சொல்றே, நீ என்னடா பயங்கரமா பிரசங்கம் பண்ற, கத்து நான் மகிமைப்படணும், நீ வந்து என்கிட்ட பேசுற, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. சாகர வரைக்கும் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. உங்க வயசு அனுபவத்தில் நீங்க எவ்வளவு கத்துருப்பீங்க. பாஸ்டர் தயவு செய்து எனக்கு இப்ப கூட எனக்கு ஏதாச்சும் ஒரு வேணும்னா, ஒரு வசனம் வேணும்னா பாஸ்டர் ஃபோன் பண்ண, பாஸ்டர் இந்த வசனம் ஞாபகத்துல ஃபோன் பண்ணா டக்குன்னு எடுத்து சொல்லுவார். என்னுடைய மென்டர் நான் ஃபோன் பண்ணுவேன், உடனே சொல்லுவார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதாவது ஊழியத்துக்கு போனா அவருக்கு நான் ஜெபம் பண்ணிப்பேன். போன கேம்ப் போன பாருங்க, அது கூட ஃபோன் பண்ணேன். அவரு என்ன நினைச்சுக்கலாம், எனக்கு எல்லாமே தெரியும், போயிருக்கலாமே. நான் நடத்துகிற கேம்ப், அவர்கிட்ட நான் ஏன் கேட்கணும்னு அவசியம் இருக்குது. ஃபோன் பண்ணி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வந்து எல்லா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணனே அவர் ஒரு சந்தோஷப்பட்டார் பாருங்க. எவ்வளோ போனாலும் வந்து கற்றுக் கொடுங்க சொல்றான்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நன்றி சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தத்தை என்ன தெரியுமா கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒன்று காட்டுறாரு, நீங்க போகும்போதும் ஒரு மகிமையை பார்க்கறேன், வரும்போதும் மகிமையை பார்க்கறேன், நீங்க நிற்கும் போதும் மகிமையை பார்க்கறேன். இருந்துச்சா? வந்தவங்க சொல்லுங்க, இருந்துச்சா? புரிஞ்சாலுங்க? மென்டர் கிட்ட சாஷ்டாங்கமா நான் போய் விழறேன். அல்லேலூயா. ஆனா யார் எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் வளர்ந்துட்டேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் நல்லா ஆராதிக்கிறேன், எல்லாமே தெரியும் அப்படின்னு எனக்கு மென்டரே தேவை கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க லூசிஃபர் ஸ்பிரிட்டை பிடிச்சு. என்ன ஸ்பிரிட் பிடிச்சவங்க? ஏன்னா அவன் தான் என்ன சொல்றான், எனக்கு எல்லாமே அவரை காட்டிலன்னா மேலே போவேன். எனக்கு மென்டர் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு மென்டர் வேணும். பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேயே அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு மென்டர் வந்தார் தாவீதுக்கு. கரெக்டுங்களா? இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணும்போது மென்டர் வந்தாரா இல்லைங்களா? அபிஷேகம் பண்ணி கரெக்ட் பண்ணி என்ன சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுத்து போயிட்டார். இப்போ ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆயிட்டார். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, நடத்தினார், எல்லாமே போனார். அப்படியே தெரிஞ்சாலுமே கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்துட்டு தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ணி விழுந்துட்டாரு. நானே ராஜா, நானே மந்திரி, இப்போ எனக்கு நான் தான் ராஜாவாயிட்டேனே, இதுக்கு மேல எனக்கு எது ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கல. ஆனா இந்த ராஜாவுக்கும் மறுபடியும் கரெக்ட் பண்றதுக்கு யார் வந்தது? மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் வந்தாருங்களா? ஒரு மென்டர் வந்தாரா? வந்து என்ன பண்ணார், நீ செய்யறது தப்புன்னு சொன்னாரு. உடனே என்ன பண்ணார் இவரு, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், சொல்லி கொடுத்த சாமுவேலே இல்லை, நீ வந்து நாத்தான், நீ வந்து எனக்கு ஏன் சொல்ற, நீ சொன்னா நான் எல்லாம் ஏத்துக்கணும்னு எனக்கு என்ன அவசியமா, நான் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லல. சொன்ன உடனே சாஷ்டாங்கமா விழுந்தார். 51வது சங்கீதத்தை எழுதினார். மறுபடியும் ரெஸ்டோர் ஆனாரா? நல்ல மென்டருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு விழுந்தாலும் எழுவீங்க. புரிஞ்சா இல்லைங்களா? ஆனா மென்டர் எனக்கு இல்லை, நான் நினைக்கிறதா கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா, முதலாவது விழுந்த தூதனுடைய ஆவி உள்ள இருக்கு, ரெண்டாவது நீங்க நினைக்கிறதா கரெக்ட்னு சொல்லுவீங்க, நீங்க செய்யறது ஒண்ணுமே கரெக்டா இருக்காது. நீங்க வேதத்துல எங்க வேணா பாருங்க, யோசுவாவுக்கு யார் இருந்தது? யார் இருந்ததுங்க? எலியாக்கு யார் இருந்ததுங்க? இருந்தாரு இல்லைங்களா? தீமோத்தேயுக்கு யார் இருந்ததுங்க?
சீஷர்களுக்கு யார் இருந்ததுங்க? நம்ம குருவா இருக்கிற ஆண்டவராகிய இயேசுக்கு யார் இருந்ததுங்க? பிதா இருந்தாருங்க. அப்போ உங்களுக்கு நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, இங்க ஒரு பிரெயினை பிடுங்கிட்டு வர ஆண்டவர், ஸ்பைனல் கார்டர் பிரெயினை கட் பண்ணி விட்டுருவார். ஹோமா ஸ்டேஜில் தான் அழியணும் அப்புறமா நம்ம. சொல்லுங்க, எவ்வளோ ஒரு கர்வம் அது இல்லையா? எவ்வளோ ஒரு கர்வம் அது. எனக்கு ஒண்ணுமே வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது அது கர்வம் தானே. அது நான் என்கிற அகங்காரம் சொல்லுவாங்க. அது கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். லாஸ்ட் வரைக்கும் பேசுறார், பிதாவே அப்படின்றார், முடிச்சிட்டேனா அப்படின்றார், சந்தோஷமானு கேட்கிறார். முடிச்சல நம்ம ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா பினிஷ்டு. அப்படி கொடுங்க, கிருட கொடுங்க ஏசப்பா ஒரு பிரசங்கத்திலேயே இல்லைங்களா? ஒரே ஒருத்தர்கிட்ட போய் இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு கூட்டம் அவன் வந்துட்டு கொடுக்க மாட்டான். வாடா வாடான்னு கூட்டம் வந்து அவனை தண்ணியில குமிக்கி எடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். புரிஞ்சா இல்லைங்களா? ஐ நீட் அ ரைட் மென்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் மென்டர் வேணும். அந்த மென்டர் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க பண்ற எல்லாத்துக்கும் தாளாட்டக்கூடாது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சுட்ட உடனே சீஷர்கள் வந்து சொல்றாங்க, வாவ் சூப்பர், கை தட்டினாரா? அவங்க செஞ்சதுனா கரெக்டு தான். கையை தட்டல என்ன பண்ணாரு? ஏய், உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கா. இப்படிதான் அவர் சொல்லுது. நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் மாதிரி நினைச்சுக்கிறோம். வா அப்படிதான் நினைச்சுக்கிறோம். நிறைய இடத்துல ஏசப்பா திட்டினார் ஆக்சுவலா. டேய், உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கா பாரு, அதுதான் சந்தோஷம். இதெல்லாம் நீங்க சந்தோஷப்படாத, ஒழுங்கா போ அப்படின்னு அனுப்பிட்டு ஆவியில் போய் அவர் சைடுல போய் சிரிச்சாராம். உண்மையான மென்டர் ரூமுக்குள்ள போய், நான் வளர்த்து விட்ட பிள்ளை எந்த நிலைமையில வந்திருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க. புரிஞ்சுங்களா? ஆனா மாம்சத்துல நடத்தப்படுற மென்டர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்கள என்ன மாம்சத்திலே நடத்துவாங்க. வா வா எல்லாமே பண்ணுவா, வா பாடு, பிரசங்கம் பண்ணு, இதை செய் அதை செய் இதை செய். என்ன பண்ணுவாங்க? நீ பண்றது கரெக்டுப்பா, நீ பேசுறதுதான் கரெக்டுப்பா, நீ சொல்றதுதான் கரெக்டுப்பா, எல்லாத்துக்கும் தலை ஆட்டிட்டு கையை தட்டுவாங்க. கடைசியில அவங்களால நான் என்ன பண்ணிடுவேன்? போய் குருடருக்கு வழி காண்பிச்ச மாதிரி ஆயிடும். உண்மையான மென்டர் எப்படி தெரியுமா? திட்டினே இருப்பாங்க. நீங்க எவ்வளோனா நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு வாங்கல, நீங்க எவ்வளோனா நல்லா பண்ணிட்டு வாங்க. நீங்க என்கிட்ட வாதான் என்ன கேட்பாங்க, என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிறாரு இவருன்னு வாங்க என்ன. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி காட்டவே மாட்டேன், கர்த்தருக்கு தெரியும். அவங்க கண்ணு முன்னாடி காட்டவே மாட்டேன். பிரசங்க போட்டி வச்சேன், ஞாபகம் இருக்கா தெரியல, அதனால நிறைய பேர் கோவம் வந்துருச்சு. பிரசங்க போட்டி வந்தேன்னா அதுல இருந்து ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சு நான் சொன்னேன். உண்மையான மென்டர் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன் குறை கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? அப்போதான் நான் திருந்துவேன், அப்போதான் என் சுயம் உடையும். மறுபடியும் இப்போ எனக்குள்ள ஒரு மன வருத்துதல் உண்டாகும். நேரா போய் உள்ள போய் ஏங்குவேன். ஐயோ என்னப்பா என்னாச்சு இப்படி சொல்லிட்டாங்களே, சரி என்ன நான் மாத்திக்கலாம். கரெக்டே பண்ணாலும் அப்போ இன்னும் பரிசுத்தம் அடைய எனக்கு உதவி உண்டாகும். அல்லேலூயா. வளர்ந்தாலும் எனக்கு மென்டர் வேணுமானா சொல்லுங்க, வேணுமானா? வேணும். ஆனா உங்களுக்கு மென்டர் இல்லை, தொலைஞ்சிங்க. அவன் தான் இழுத்துட்டு போயிடுவான் பிசாசு. மென்டர் கண்டி இல்லை. நிஜமாங்க என்ன கேட்டிங்கன்னா இருக்க, நான் கூட்டு போய் காட்டுறேன் வாங்க. நான் போய் கூட்டு போய் காட்டுறேன். கண்டிப்பா இருக்கிறாங்க மென்டர். சில சமயம் நீங்க நான் வைக்க தொட்டு சொல்றேன், நான் கேளுங்க அவர்கிட்ட. தப்பு இருந்தா சொல்லுன்னு கேட்பேன். ஜோஷுவா வரவட்ட கேட்பேன், தப்பு இருந்தா தயவு செய்து சொல்லுப்பா. நான் அவர்கிட்ட அவரே கேட்பார், அண்ணா என்கிட்ட ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கண்ணா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் என்ன பண்றோம், கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்க சுயம் உடையணும். ஏன்னா சாகுற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? ஓகேப்பா. ஓகே, இந்த கொஷின் வந்து எல்லாருக்குமே பொருந்தும், பொருந்தாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் இதே போல் பல மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், பல மீட்டிங்கில் செய்திகளை கேட்குறோம். பல தடவை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை தொடுறாரு. வாழ்க்கை மாறின அளவுக்கு சுச்சுவேஷனெல்லாம் எங்களுக்கு மாறி இருக்குது. ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்க மாட்டேங்க. இப்போ இங்கேருந்து வெளியே போகிறோம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் இங்கே பேசுகிற வார்த்தையோ அல்லது ஆண்டவர் செய்கிற விஷயங்களோ அப்படியே என்ன ஆகுதுன்னா, அந்த வார்த்தையே மறைச்சி என்ன ஆகுதுன்னா எங்கள் வாழ்க்கை மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு திரும்புது. மறுபடியும் வரோம், மறுபடியும் அதே மாதிரி ஆண்டவர் தொடுறாரு, மறுபடியும் பேசுகிறாரு, மறுபடியும் அது என்ன ஆகுதுன்னா அப்படியே ரொட்டீன் ஆகி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது எங்கள் வாழ்க்கையில். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஓகே, இந்த காரியம் என்ன அப்படின்னா, அதாவது அது வந்துட்டே இருக்கும், வருகிறத ஸ்டாப் பண்ண முடியாது. சாகிற வரைக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு அந்த டெம்டேஷன் தொடச்சி வந்துட்டு. ஏன்னா இயேசுவே சில காலம் விட்டு தான் போனான், பல காலம் பின்னாடியே தொடர்ந்துட்டே இருந்தான். இன்னைக்கு நம்ம இங்கே இந்த இடத்துல கேட்குற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு லீடர்கள் மூலியமா அவங்க மூலியமா நம்ம சுயத்தை உடைக்கிறார். கண்ணை மூடுங்க, கையை உயர்த்துங்க, நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா, தயவு செய்து கவனமா கேளுங்க. நம்மளுடைய நோக்கத்தை என்ன பண்றாங்க, நம்மளுடைய அந்த ஃபோக்கஸை திருப்புறாங்க. திருப்பி கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது
அவங்க தங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால அவங்களுடைய அர்ப்பணி நிமித்தமாய் நமக்குள்ள ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் உண்டாகுது. அது ரொம்ப உண்மை. நான் எவ்வளவு சுத்திகரிக்கப்படுகிறேனோ என்னை சுத்தில இருக்கிறவங்களாம் சேஃபா இருப்பாங்க. அது ரொம்ப உண்மை. அதுதான். ஆனா இந்த இடத்துல இருக்கும்போது அந்த காரியத்தை வெளியே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆசைன்னு இருக்கு தெரியுங்களா? ஆசை ஆசை ஆசை. இந்த ஆசைப்படுற ஒரு காரியம், இன்னைக்கு எனக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் வந்து எனக்கு தேவைப்படுகிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு பொருள் எனக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்போ நான் படிக்கிற வயசு, இப்போ படிக்கிற வயசுல வந்துட்டு எனக்கு ஃபோன் வேணும். இந்த காலம் வேற அந்த காலம் வேற இல்லை, எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல கண்டிப்பா அது வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நல்லா கவனமாக, அது எனக்கு வராதுன்னு தெரியும். ஆனா வர வேண்டிய வயசுல அது வந்துடும். சரிங்களா? இப்போ எனக்கு கம்ப்ளீட்டா இது எனக்கு சின்ன வயசு, இது இந்த டைம்ல எனக்கு வரக்கூடாத ஒரு வயசு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிற நேரத்துல அந்த பொருளை பார்த்தாலோ இல்ல அந்த காரியத்தை நினைச்சாலுமே எனக்கு அது மேல ஆசை வராது, ஒரு பதட்டமும் பயம் வரும். அது மாதிரி புரியுதுங்க? புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்படியே வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வாலிப வயசு, ஸ்கூல் படிக்கிற வயசு. கவனிங்க, வாலிப ஸ்கூல் படிக்கிற வயசுல நல்லா கவனிக்கணும். குறிப்பா வாலிபங்க நல்லா கவனமா கேளுங்க. ஸ்கூல் படிக்கிற வயசுல, வாலிப வயசுல உலக ஸ்நேகம் வந்துடுச்சு. உலக ஸ்நேகம்னா புரியுது இல்லைங்களா? ஒரு பெண் மேலேயோ இல்லை ஒரு ஆண் மேலேயோ படிக்கிற இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து இடறிட்டோம். இப்போ இடறிட்டதுக்கு பிற்பாடு விழுந்துட்டேன். உலகத்தில் பிக்சரை பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, இதை பார்த்து என்ன ஆகுது, அதே மாதிரி என் லைஃப்பில் நடக்கணுன்ற மாதிரி உள்ளே வந்துடுது. வந்துட்டு அந்த நோக்கத்தில் பார்க்குறாங்க, அந்த எண்ணத்தில் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ பாருங்க, இப்போ ஒரு நபர் மேலே அந்த ஆசை வந்துடுது. உலகம் இருக்கிறதுனால, ஓப்பனாக பேசுகிற அந்த உலகம் வந்துட்டதுனால அதுலேருந்து விலகிறது வேற. ஆனால் விலகாததுக்கு முன்னாடி கவனிங்க, அந்த நபரை பார்க்கும் பொழுதோ இல்லை அந்த நபர்கிட்ட பேசும் பொழுதோ இல்லை அந்த நபரை பார்க்க முடியாத பொழுதோ அந்த நபருக்குள்ள ஒரு ஆசை வரும். பார்க்கலாமா, பேசலாமா? கரெக்டா இல்லைங்க நான் சொல்றது? பார்க்கலாமா, பேசலாமா, அவங்கள சந்திக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசை வரும். கரெக்டா இல்லைங்களா நான் சொல்றது? ஆனா அந்த நேரத்தில் என்னதான் ஆசைப்பட்டாலும் அவங்களால திருமணம் செய்து கொள்ள முடியாது. புரிஞ்சா இல்லைங்களா? 7வது படிக்கிற 8வது படிக்கிற வயசுல எனக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட்டு போயிட்டு அவங்கள எடுத்துன்னு போயிட்டு வாங்கப்பா ரிசப்ஷன் வச்சிடறேன், வாங்கப்பா போயிட்டு உங்களுக்கு பைபிளை மாத்திக்கிறேன், பண்ண முடியுமா? பண்ண முடியுங்களா? அப்போ வரக்கூடாத வயசுல வந்துடுச்சு. கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? வரக்கூடிய வயசுல என்ன வந்துடுச்சுங்க? வந்துடுச்சு. இப்போ நல்லா கவனமா கேளுங்க. எப்படியா இருந்தாலும் தப்புனா தப்பு தான். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அதே இன்னொரு ஆப்போசிட்ல ஒரு நபர், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த காரியம் பிடிக்காது, இந்த காரியம் பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு பையன் உட்காந்துருக்கிற நேரத்தில் இன்னொரு பையன் வந்து டெம்டேஷனை தூடுறான். பாடுறா, நீ என்னடா உலகத்தில் இருக்கிற, பிக்சர் பார்க்கறது இல்லையா, ஃபிலிம் பார்க்கறது இல்லையா, அந்த பொண்ணு உன்னதான் பார்க்குது, இல்லை இந்த பையன் உன்னதான் பார்க்குறான் அப்படின்னு அந்த ஆசையை தூண்டும் போது, இப்போ இந்த ஒரு அதாவது ஆசை வந்த ஒரு நபருக்கு, அதாவது அந்த விழுந்த நபருக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கும், ரொம்ப ஆசையா இருக்கும், பார்க்க ஆசையா இருக்கும், ரொம்ப இஷ்டமா இருக்கும், பார்த்தா அப்படியே இன்பமா இருக்கும், அவ்வளோ ஜாலி, அவ்வளோ ஃபன்னா இருக்கும். ஆனால் இதை பிடிக்காத ஒரு நபர் இருக்கிறாங்க பாருங்க. ஃபேமிலி, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு, குடும்பத்தை நேசிச்சு, அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிந்து, இப்படியா அப்படியா இருக்கிற ஆண்டவருக்கு பயந்திருக்கிற ஒரு பிள்ளை இருக்கு தெரியுமா? அப்படியேற்பட்ட பிள்ளைக்கு இது பிடிக்கவே, சொல்லுங்க, இது பிடிக்கவே பிடிக்காது. அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு ஒரு பையனோ ஒரு பொண்ணை நேரம் போயிட்டு உன்னை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொண்ணுக்கோ அது அவனுக்கு பயமும் அருவருப்பாக இருக்குமா, ஆசையாக இருக்குமா? சொல்லுங்க. அதை பற்றி பேசினாலே தயவு செய்து அதை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாது. கரெக்டா இல்லைப்பா? அதை பற்றியெல்லாம் தயவு செய்து என்கிட்ட அதெல்லாம் பேசாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சின்ன வயசு, இதெல்லாம் பேசக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் நல்லது கிடையாது, இப்போ இந்த வயசில் எனக்கு படிக்கிறது தான் வயசு, நான் வேலைக்கு போகிறது தான் வயசு, அதாவது அந்த வயசில் என்னென்ன பண்ண அதை தான் சொல்லுவோம். அப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஆசை வருமா? பார்த்தாலும் ஆசை வருமா? கேட்டாலும் ஆசை வருமா? பார்க்கணுன்ற ஒரு ஆசை வருமா? பேசணுன்ற ஆசை வருமா? சொல்லுங்க. கண்டிப்பா வரவே வராது. ஏன்னா அது பிடிக்கல, ஏன்னா அது இஷ்டம் ஆகல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இதே போல நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற நிறைய பொருளையும், நிறைய நபரையும், நிறைய காரியத்தையும், நிறைய பழக்கத்தையும்
பிடிக்காத மாதிரி இல்லை, நமக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சதுனால அது மேல நமக்கு என்ன வருது சொல்லுங்க, என்ன வருது? ஆசை வருது. தெரியுங்களா? பிடிக்காத நான் ஒரு பொருளை இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது எப்படா வைப்பேன்னு இருக்கும். ஆனா பிடிச்சி நான் ஒரு பொருளை நான் வச்சேன்னா இதை நான் வைக்கவே கூடாதுன்னு இருக்கும். கரெக்டா நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? பிடிக்காத நான் இதை எடுத்துட்டேன்னா எப்படா வைக்குவேன்னு இருக்கும். ஏன்னா ஐயோ எனக்கு அது பிடிக்கல, ஆனா பிடிச்சி எடுத்துட்டேன்னா இதை வைக்க வேணாம், யாராவது வச்சிட சொல்லிடுவாங்களா, யாராச்சும் பார்த்துருவாங்களா, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா. நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இங்க இருக்கிற வரைக்கும் ஏசப்பா ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி ஏசப்பா பிடிக்குது. வெளியே போயிட்டதுக்கு பிற்பாடு நிறைய பொருளை பார்க்கறோம், நிறைய நவரை பார்க்கறோம், நிறைய மூவியை பார்க்கறோம், நிறைய ஃபோன்ல பார்க்கறோம். அது நமக்கு பிடிக்காத பொருளா இருந்துச்சுன்னா சீன்னு இருப்போம். ஆனா எல்லாமே நமக்கு என்ன பண்ணுதுங்க? எல்லாமே எப்படி இருக்கு சொல்லுங்க? ஒரு ஃபோனை எடுக்கும்போது சீ இந்த ஃபோனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் பொழுது என்ன ஒரு ஃபோன் இது அப்படின்னு சொல்லி நீங்க முறுமுறுத்துட்டே ரீல்ஸ் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் சொல்லுங்க? நாங்களா இருந்தாலும் சேர்த்து சொல்றேன், என்ன சேர்த்து சொல்றேங்க. எப்படி பார்க்குறோம்? ஆசைப்பட்டு பார்க்கணும். ஆசை இருக்கிறத தான் விட முடியாது. கரெக்டா இல்லைங்களா? பிடிக்காதது ஈஸியா விட்டுடலாம். கரெக்டா இல்லைங்களா? பிடிக்காத சாப்பாடை முன்னாடி எடுத்து வந்து வைக்கிறாங்க, ருசிச்சு சாப்பிடுவீங்க. எப்படா முடிக்கும்னு சொல்லி இல்லை யாராச்சும் போயிட்டா தூக்கி போட்டுருங்க. ஆனால் பிடிச்ச சாப்பாடு எடுத்து வச்சு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில போன உடனே நம்ம கையில இருக்கிற எல்லாமே நம்மள ஆசையை தூண்டி விடுது. நம்ம அதை இன்னும் வெறுக்கல. புரிஞ்சா இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வசனத்தை கேட்கும் பொழுது நம்ம பண்ண வேண்டிய மிகப்பெரிய பிராக்டிஸ் என்ன தெரியுமா? வெளியில நான் ஆசைப்பட்டதை இந்த இடத்துல வந்து வெறுக்கணும். புரிஞ்சிச்சு? போனா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், இல்லைங்களா, உலகமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இந்த இடத்துல வந்து வெளியில அந்த நபரை யோசித்து கொண்டே கர்த்தரை ஆராதிக்கிறது மாயமானது. புரிஞ்சா இல்லைங்களா? இந்த இடத்துல வரோம், இந்த இடத்துல வந்து கொண்டு அந்த நபரையும் அந்த பொருளையும் அந்த காரியத்தை யோசிச்சுட்டே ஆராதிச்சு கொஞ்ச நேரம் நீ சைலண்ட் ஆயிரு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஆராதனை முடிச்சுட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணி அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு, புரியுங்களா, தேவ சித்தம். சில பேர் தேவ சித்தம் சொல்லிடு, தேவ சித்தம் அது ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றோம்? ஆண்டவரை துதிச்சுட்டு என்ன பண்றோம்? இப்ப வெளியில போறோம். நான் கேட்கிறேன், ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி அதை வேணான்னு வெறுத்துட்டு ஆராதிச்சோமா, கொஞ்ச நேரம் ஒதுங்கிருமா, அப்புறமா வந்து பார்க்கிறேன் ஆராதிச்சோமா? புரிஞ்சா இல்லைங்களா? வீட்டில் வச்சுட்டு போகலாம், அப்புறமா வந்து பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டு வந்து நம்ம ஆராதிக்கிறோம். நான் சொல்றேன், பலிபீடத்தில் வச்சா கொன்னுடணும். பலிபீடத்தில் வச்சு ரிட்டர்ன் வரலன்னா, ரிட்டர்ன் வருதுன்னா அது இன்னும் சாகலை. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னவா கொடுத்துருக்குறோன்னா, கொஞ்ச நேரம் இரு, 3 hours வர்ஷிப் முடிச்சுட்டு வரோம், 21 days முடிச்சுட்டு வரோம், லீடர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வரோம், மறுபடியும் ரிட்டர்ன் வெளியில போன உடனே ஹாய் சொல்லு, இப்போதான் முடிச்சாரு. இல்ல சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் நடக்கும். இப்போதான் முடிஞ்சிச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, வாவ் சூப்பர், பயங்கர பிரசனம், பயங்கர மகிமை, பயங்கரமான ஒரு காரியம் இருந்துச்சு. வெறுக்க வேண்டிய நபர்கிட்டே பேசிட்டு இருக்கேன். ஜெயிக்க முடியுமா? ஏன் இவ்வளவு சொன்ன தெரியுங்களா? வெளித்துல இன்னும் எதையுமே நான் வெறுக்கல, எதையுமே நான் சாகடிக்கல. ஆசை இன்னும் இருந்துட்டே இருக்கு. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆசை இன்னும் எல்லாத்து மேல, எனக்கு எல்லாமே ஆசை இருக்கு. எனக்கு பொண்ணு மேல, பொருள் மேல, ஊட மேல, ஆடம்பரம் மேல, இல்லையா, எல்லாத்து மேலே ஆசையை வச்சுட்டு வந்தா இங்க உக்காண்டு இருக்கிறோம். இங்க உட்காரும்போது எப்படி நம்ம உட்காரணும்? கிறிஸ்துவின் உடையவர்கள் அதன் ஆசை செய்யை. சிலுவையில, சிலுவை எந்த இடம்? சாகக்கூடிய இடம், இல்லைங்களா? சிலுவையில நீங்க வேணா ஆணியில் அடிச்சுக்கோங்க, ஏசப்பா நான் கயிறுல கட்டிடுறேன், இல்லைங்களா? கயிறுல கட்டிட்டு என்ன பண்ணலாம்? பிரேயர் முடிச்ச உடனே மறுபடியும் போய் கழுத்திடலாம். இல்ல வெல்க்ரோம் போட்டு ஒட்ட வச்சிடுறேன். பாத்துக்கீங்க, வெல்க்ரோம் தெரியலீங்களா? வெல்க்ரோம் போட்டு ஒட்ட வச்சிடுறேன். என்ன பண்ணுவோம்? தேவையான டைம்ல ஒட்டிடுவோம், தேவையில்லாத டைம்ல பிடுங்கிடுவோம். அதை தான் நம்ம செய்யறோம். புரிஞ்சிச்சா இல்லைங்களா? வெளியில போய் நான் கேட்கிறேன், விட்டதை நீங்க பிடிக்கிறோமா இல்லையா? விட்டவங்க கிட்ட போய் பேசுறோமா இல்லையா? விட்ட காரியத்தை பார்க்கிறோமா இல்லையா? அப்படின்னா அதை நான் இன்னும் சாகடிக்கல. அதனாலதான் இங்கிருந்து வெளியே போன உடனே அதை மறந்து விடுகிறோம். 3 ஹவருக்கு மட்டும் தான் இயேசு மேல ஆசை. வெளியில போயிட்ட மிச்ச மணி நேரம் எல்லாம்
எல்லாத்து மேல ஆசை. உலகத்தில் அன்பு கூறுகிறவனிடத்தில் நீங்க தான் பேசணும். பிதாவின் அன்பு எப்படி ஜெயிக்க முடியும்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும். அப்படி இருந்தாதான் குப்பையா தான் பார்க்க முடியும், இல்லைங்களா? நம்ம வீட்டில் தூக்கி போட்ட குப்பையை மறுபடியும் ஓடி போய் மறுபடியும் எடுத்துட்டு அதை மறுபடியும் சரி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் கிச்சனில் வச்சுக்க முடியுமா? பாக்கெட்டில் வச்சுக்க முடியுமா? பேக்கில் வச்சுக்க முடியுமா? குப்பைனா குப்பை தான். நான் குப்பை என்று இன்னும் அதை சொல்லுங்க கருதவில்லை. அதனால தான் குப்பையில் போடுற மாதிரி சைடில் வச்சுட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே மறுபடியும் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லைங்களா? ஆசை இச்சைகள் எல்லாம் என்ன ஆகணுங்க? இல்லைங்களா? சாகடிக்கப்படணும். ஆசை இச்சைகள்லாம் துண்டிக்கப்படணும். அப்போதான் என்னன்னா இங்க கேரி பண்ணிட்டு போகிறது, அங்க போனாலும் கேரி பண்ணுவேன். குப்பை 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 எல்லாமே பார்க்கறது எல்லாமே எனக்கு என்னவா தெரியும்? குப்பை. ஏன்னா எனக்குள்ள வெறும் மகிமை மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய காரணம். புரிஞ்சா இல்லைங்களா? ஆசை இன்னும் எனக்கு அதிகமா இருக்கு உலகத்தின் மேல. அதனால எல்லா ஆசையும் சாகடிக்கணும். ஆசைப்பட்டா ஒரே ஒருத்தர் மேல மட்டும்தான். சொல்லுங்க சத்தமா. யாரு மேல? ஏசப்பா மேல. மிச்சதெல்லாம் ஆசை வைக்காதீங்க. ஏன் தெரியுமா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வரும். அது கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல குழந்தை, நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துரும், கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்துருவார் ஆண்டவர். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வர வேண்டியது அந்த பொருள், அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. முதலாவது தேவனுடைய அதின், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா ஆல்ரெடி வந்துரும். அதனால தான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்றார். நம்ம என்ன பண்றோம்? அப்படி கிடையாது, நான் அதை பின்தொடர்கிறேன். ஏசப்பா வேணா பின்னாடி வந்துட்டு எனக்கு கிருபை கொடுக்கணும். அப்படிதான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆசையெல்லாம் அவர் மட்டும்தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே குப்பையா இருக்கும். புரிஞ்சா இல்லைங்களா? பாக்கெட்ல இருக்கிற காசா இருக்கட்டும், இல்ல பணமா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், வெளியில நின்று என்னை இடற வைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிற ஒரு பையனா இருக்கட்டும், ஒரு பொண்ணா இருக்கட்டும், அவர் அழகுக்கு ஈக்குவல் ஆகுவீங்க. நீங்களாம் அவருடைய மகிமைக்கு ஈக்குவல் ஆகுவீங்க. வந்து கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, இந்த பிரேயர்ல வர தம்பி, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சான். அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன்னு கடைசியெல்லாம் தான் எனக்கு சொன்னார். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தானா நான் பண்ணியிருப்பேன். அவரு எல்லாம் விழுந்துட்டு வந்து கடைசியில சொல்றார். அவருக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நல்லா இருக்கிறார். அந்த நபர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதோ யார்கிட்ட சொல்ல, தம்பிக்கு தெரியும். அங்கெல்லாம் கேட்டுட்டு நீங்க திட்டுவீங்க, நான் சொல்லலை, இப்போ சொல்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாராம். அந்த பொண்ணு கடைசியில் விட்டுட்டு போயிடுச்சு. அந்த நபர் வந்து கேட்டாங்களா, திடீர்னு வந்து, இல்லை நான் உன்னை விட்டு போறேன், எனக்கு பிடிக்கல, நான் போறேன். ஏமா என்னை விட்டு போற? ரொம்ப அழுதுட்டாராம். அழுதுட்டு கேட்டாராம், ஏமா என்னை விட்டு போற அப்படின்னா, நீ எப்ப பாரு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்ற, என் கூட சேர்ந்து நீ ரீல்ஸ் பார்க்க மாட்ற, என் கூட சேர்ந்து என்ன பாது, நெட்ஃபிளிக்ஸ் தான். நெட்ஃபிளிக்ஸ் தான் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க மாட்ற, என் கூட சேர்ந்து மூவிக்கு வர மாட்ற, அதனால எனக்கு உன் கூட இருந்தா ரொம்ப போரிங்கு, அதனால நீ வேணாம் அப்படின்னு சொல்லிச்சான். அவரு நம்ம அந்த தலைவர் நல்ல வசனத்தை கேட்டு வளர்ந்தவர் டாட்டா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு பைத்தியம் மாதிரி இருக்கிறார் ஏசப்பா மேல. இப்போ ரிட்டன் பார்த்தாலுமே அருவருப்பா இருக்கான், பிடிக்கவே இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? அதை வெறுத்துட்டா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, விழவும் மாட்டோம். அப்போ கேட்டது எல்லாமே உள்ளுக்குள்ள நிலைத்திருக்கும். அல்லேலூயா. பேர் புரிஞ்சுச்சிங்க? ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களாண்ணா, ஆராதனை நடத்துகிறவங்களையும் இல்லை பாஸ்டர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் கர்த்தரை மட்டும்தான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்கள் வச்சுட்டு, அடுத்தது வந்து எப்படி இருந்தாலும் அங்கே சுற்றி வலிச்சு பார்த்தா நாங்கள் அவங்கள தான் பார்க்கணும், அவங்க வர்ஷிப் பண்ணும் போது நாங்களும் கண்ணை திறந்து தான் கையை தட்டி நல்லா வர்ஷிப் பண்ணோம். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவுட்டர் அப்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கர்த்தரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் கர்த்தரை பார்க்கும் போது இவங்களும் எங்கள் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறாங்க, அவங்க தான் லீட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய அவுட்டர் அப்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமாக. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா? உங்கள் வீட்டில் ஒரு எத்தனை பேருக்கு அம்மா அப்பா பிடிக்கும்? உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் நேசிக்கிறீங்களா ரசிக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க நேசிக்கிறீங்களா ரசிக்கிறீங்களா? ரசிப்பீங்களா? வாவ், உன் பல்லு என்ன அழகம்மா, இல்லைங்களா? உன் முகம் எவ்வளோ அழகம்மா, இல்லை இல்லை சொல்ல முடியுமா? எதனா சொல்ல முடியுமா? இப்படி அம்மாவை எதனா ரசிக்க முடியுமா? அம்மாவை என்ன பண்ணுவோம், அப்பாவை என்ன பண்ணுவோம்? நேசிப்போம், ரசிக்க மாட்டோம். புரிஞ்சா இல்லைங்களா? யாரை ரசிப்போம்?
ஒரு பொருளை ரசிப்போம், ரொம்ப நல்லா இருக்குது அந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் தன்னை அட்வர்டைஸை போல தன்னை வித்து மற்றவர்களுக்கு வேடிக்கையா இருக்கணும். பாருங்க, ஒரு வேடிக்கையான பொருள் தான் ரசிக்க தோணும். இது எப்படி இருக்கு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கிறேன், என்ன சொல்லுவீங்க? இது பேர் என்னன்னா ரசிக்கிறது. புரிஞ்சா இல்லைங்களா? இது பேர் ரசிக்கிறது. இது எப்படி இருந்துச்சுன்னா ரசிக்கக்கூடிய காரியம். இப்போ என்ன பண்றதுன்னா, ஒரு பொருளை தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரசிக்க தோணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மனிதர்களும் பொருளை போல ரசிக்கத்தக்கவர்களாக மாறிவிட்டார்கள். புரிஞ்சா இல்லைங்களா? பொருள்கள் என்னது, தங்களை ரசிக்கிற அளவுக்கு ஒரு பொருளை போல கேவலமா தங்களை விட்டு கொடுத்துறாங்க தெரியுமா? அப்படி விட்டு கொடுத்தவர்கள் தான், நல்லா புரிந்து கொள்ளணும், அந்த நபர்கள் தான் ரசிக்கிற அளவுக்கு இருப்பார்கள். ஆண்டவர் 2011 என்னை குறித்து என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நான் வேலை செஞ்சிருந்ததான ஒரு இடத்துல இருந்து, அந்த சாப்பல்ல இருந்து நான் ஜெபம் பண்ணும்போது கேட்டார். நிறைய முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீ பிரசங்கித்தாலும் என் நாமத்தில் எதை செய்தாலும் உன்னை நீ ரசிக்கத்தக்கவனாக காட்டுகிறாயா, அல்லது என்னை ருசிக்கிறவர்களாக நீ அவர்களை மாற்றுகிறாயான்னு கேட்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுச்சுங்க? உன்னை நீ ரசிக்கத்தக்கவனாக காட்டுகிறாயா, அல்லது நீ என்னை ருசிக்க வைக்கிறவர்களாக மாற்றுகிறாயா அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன ருசிக்கிற மாதிரி பேசுறியா, இல்ல உன்னை ரசிக்கிற மாதிரி பேசுறியான்னு கேட்கிறார். எவ்வளவு ஆழமான கேள்விங்களா? 2011 என்னை பார்த்து கேட்டார். முதலாவது, இங்க இருக்கிற நபர்கள் தங்களை ரசிக்கிற அளவுக்கு தங்களை காட்டக்கூடாது. இவர்கள் அங்கேயே பார்த்து பிரசங்கம் பண்ணணும், அங்கேயே பார்த்து ஆராதனை பண்ணணும், அங்கேயே பார்த்து வாசிக்கும் பொழுது அவர்கள் உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருப்பாங்க. கீழே இருந்து அவர்களை பார்க்கிறவர்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை பயப்படத்தக்கவர்களாக இருக்கும். இல்ல ரெண்டாவது என்னவா இருக்கும்னா, அவர்களை பார்த்து ஒரு கர்த்தரை அறிந்துகிற அறிவு அவங்க மூலியமா அதிகமாகும். ரெண்டாவது பயம் உண்டாகும். இதுதான் உண்டாகுமே தவிர அவர்களை ரசிக்கிற அளவுக்கோ அவர்களை இச்சிக்கிற அளவுக்கும் காரியம் நடக்காது. ஏன்னா அங்க பார்த்துட்டே பேசுறாங்க, அங்க பார்த்துட்டே ஆராதிக்கிறாங்க, அங்க பார்த்தே பாடுறாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, கீழே இருக்கிற நபர்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்க வரும் பொழுது, அந்த இடத்துல நீங்க போகும் பொழுதே வரும் பொழுதே உள்ள வரும் பொழுதே நீங்க என்ன எண்ணத்தோட வரணும்னா, நான் பாஸ்டரை பார்க்க, ஜனங்களை பார்க்க, பில்டிங்கை பார்க்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, 3 காரியங்களை மறக்கணும். ஒரு இடத்துக்கு நீங்க போகிற சபை பெரிய சபையா இருந்தாலும் சின்ன சபையா இருந்தாலும் நீங்க அதை பெருசா பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க அந்த கட்டிடத்தை பார்க்க போகல, நீங்க பார்க்க போனது யார சொல்ல, நீங்க பேசணும், யாரை பார்க்க போனீங்க? இயேசுவை. ரெண்டாவது, நீங்க அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்க கூடாது. ஐயோ ஜனங்க பார்க்குறாங்க, கையை எப்படி உயர்த்துறது, கையை எப்படி நான் பாடுறது, எப்படி நான் ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜனங்களை பார்த்து சில சமயம் நம்ம என்ன பண்றோம், அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துடுறோம். நம்ம ஒரு மாதிரி உட்காந்துடுறோம், ஜனங்க என்ன பார்க்குறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஜனத்தை பார்க்க போகல, நீங்க ஆண்டவரை பார்க்க போகிறேன். கரெக்டா இல்லைங்களா? யாரை பார்க்க போறீங்க? மூன்றாவது அதான் ஜனங்கள்னும் போது நீங்க இந்த ஊழியக்காரர் இருக்கு, நீங்க இந்த ஊழியக்காரர் நீங்க பார்க்க போல, பாஸ்டர் பார்க்கற அப்படின்ற நேரத்தில் மூன்றாவது நீங்க மெயின் என்னன்னா, நீங்க உங்களையும் நீங்க நினைக்க கூடாது. ஐயோ எனக்கு அன்கம்ஃபர்டபுளா உங்களையும் நீங்க நினைச்சு கொள்ள கூடாது. ஐயோ எனக்கு இப்படி இருக்கே, எனக்கு அப்படி இருக்கே, என்ன அவங்க பார்த்தா என்ன ஆயிடும், என்னை இவங்க கேவலமா பார்த்தா என்ன ஆயிடும், நான் இன்னைக்கு ட்ரெஸ் நல்லாம போடலையே, எனக்கு நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்களையும் நீங்க நினைச்சு என்ன பண்ணது யோசிக்க கூடாது. அப்படி நீங்க உங்களுக்காகவும் போல நீங்க யாரை பார்க்க போறீங்க? ஆண்டவரை பார்க்க போறீங்க. அப்போ ஒரு ஜெபம் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல நீங்க வீட்டுல கிளம்பி நீங்க வரீங்க தெரியுமா, நீங்க ரெடி ஆகும் போதே, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, சர்ச்சுக்கு போகணும்னு ரெடி ஆகிறதுக்கும் என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி என்ன சொல்லுவேன், ரெடி ஆயிட்டு சர்ச்சுக்கு போறதுக்கும் சர்ச்சுக்கு போகணும்ன்றதுக்கு ரெடி ஆகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி புரியுது? நான் ரெடி ஆயிட்டு சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு போகணும்னு ரெடி ஆனேன், இதுல என்ன வித்தியாசம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நான் சொன்னேன், இப்போ நான் ரெடி ஆகிறேன், நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து நான் போடுறேன்ப்பா, இதை நான் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, நான் ரெடி ஆகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு? ஐ எம் கெட்டிங் ரெடி. நான் ஒரு நல்ல வஸ்திரத்தை, நல்ல ட்ரெஸ்ஸை, நல்ல காரியத்தை நான் போட்டுட்டு போறேன். நான் ஏன் ரெடி ஆயிட்டு போறேன்னா, நான் சர்ச்சுக்கு போறேன், அதனால தான் ரெடி ஆயிட்டு போறேன். அப்படின்னா ரெடி ஆகுறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அங்கே யாரும் என்ன பார்க்க போறாங்க, பாஸ்டர் என்ன பார்க்க போறாரு, அந்த இடத்துக்கு போனால் நான் இப்படி தான் போனோம். அதே ஆப்போசிட்டா போங்க, ஐயோ சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சே,
சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சே, ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போறாரு தெரியலையே, சர்ச்சுக்கு நான் போய் ஆகணுமே, ஐயோ சர்ச்சுக்கு போகணும், சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னும் போது எப்படி ரெடி ஆகும்? பர்ஃபெக்டா ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்க ரெடி ஆவீங்களா? இந்த Dress தான் ரெடி ஆவீங்களா? நீங்க எல்லாத்தையும் எல்லாம் பர்டிகுலரா எடுத்து வச்சு ரெடி பண்ணுவீங்களா? கையில எது கிடைக்குதோ எடுத்து போட்டுட்டு எது கிடைக்குதோ, இல்லைங்களா? நீங்க நல்லா முகத்தை கழுவிருப்பீங்கன்னு தெரியாது, நல்ல தலை வாரிப்பீங்க கிடையாது, ஆனா உங்களுக்கு என்ன, ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் எங்க போனோம், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு போகிறீங்க. வித்தியாசம் இருக்குங்களா? அப்போ இப்படி நீங்க சர்ச்சுக்கு போகணும் ரெடி ஆயிட்டு போகும்போது எதுக்காக போறீங்கன்னா, என் ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு போறேன். நான் ரெடி ஆயிட்டு சர்ச்சுக்கு போகணுன்ற எண்ணம் எதுக்கு வருது தெரியுமா? என்ன யாரோ, வித்தியாசம் புரியுதா இல்லைங்களா? அப்போ நான் ரெடி ஆயிட்டு சர்ச்சுக்கு போனோன்ற எண்ணத்தோடு வருகிறவர்கள், அவர்கள் வரும் பொழுதே அவங்க தங்களுக்காக வராங்க, மற்றவர்களை பார்த்து வராங்க, ஊழியக்காரனை அட்மையர் பண்றாங்கன்னு ஒரு எண்ணத்தோடு கூட கவனிங்க என்ன பண்றாங்க, வராங்க. அப்படி வர நேரத்தில் இப்ப கவனிங்க, நீ உள்ள வரும்போது என்ன எண்ணத்தோட வர தெரியுமா? உட்காரும் பொழுதே ஒரு விதமா உட்காரும், எழுந்திருக்கும் போது ஒரு விதமா உட்காரும், கையை உயர்த்தும் போதே ஒரு விதமா கையை உயர்த்துவோம், பாடும் பொழுது ஒரு விதமா ஸ்டைலா பாடுவோம். ஏன் தெரியுங்க? மேக்கப்பு கழியக்கூடாது இல்லைங்களா, கை கால் வலிக்கக்கூடாது, போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு சுருக்கம் வந்துடக்கூடாது, இருக்கு அப்படின்றப்பட்ட எண்ணத்தோடு வரும். அப்போ நீ உனக்காக வர நேரத்தில் கண்டிப்பா உன் எண்ணம் யாரோ உன்னை பார்க்குறாங்கன்னு இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த எண்ணம் இருக்கும் பொழுது மற்றவங்க என்ன பார்க்குறாங்கன்னு எண்ணத்தோட நீ வர நவரு, கண்டிப்பா நீ மற்றவங்களே ஒரு மாதிரி தான் பார்ப்பேன். இந்த மாதிரி புரிஞ்சிச்சுங்க? கரெக்டா இல்லையாப்பா? உன்னை பார்க்கணும் நீ வரனா, கண்டிப்பா என்ன ஒருத்தர் பார்க்கணும் நீ வர அப்படின்னா கண்டிப்பா நீ மற்றவங்களையும் ஒரு மாதிரி தான் பார்ப்ப. ஆனா வரும் பொழுதே ஆண்டவரை தான் பார்க்க வரணும் அப்படின்னா, யாரு பாடுறாங்க, யாரு பேசுறாங்க, யாரு பக்கத்துல உக்காருங்க, எதுவுமே யோசனை வராது. நான் யாரை பார்க்க போறேன்? ஆண்டவரை பார்க்க போறேன். நேரா கண்ணை மூடி ஆராதனை பண்ணிட்டு பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு தான் அந்த நபர் பார்ப்பாங்க. ஓ பிரதர், நீங்க தான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணீங்களா, எனக்கு தெரிலன்னு. ஏன்னா அந்த பிரதரை கூட அவங்க பார்க்க வரல. கண்ணை திறந்து ஆராதனை பண்ணியிருந்தாலும் அந்த ட்ரெஸ், அந்த பிரதரோட ட்ரெஸ் கலர் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா முழுக்க யாரை பார்க்க வந்தாங்க இல்லைங்களா? அப்போ ரெடி ஆயிட்டு வரும் பொழுது எதையுமே வெறுக்கல, உலகத்தாரை போல நான் வரேன். அப்படி வருகிற நேரத்தில் என் எண்ணத்துல கொஞ்சமாவது, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க போடுற ட்ரெஸ் உங்களுடைய கேரக்டரை மாத்துதா இல்லையா? உங்களுடைய நடக்கையை மாத்துது இல்லை? நீங்க சொல்லுங்களேன், நான் இன்னொரு கடைசி கேள்வியை வைக்கிறேன். நீங்க போடுற ட்ரெஸ் உங்களை மாத்துது இல்லையா? சரி, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே எவ்வளோ அடக்கொடக்கமாக காண்ட்ருக்கிறீங்க? நீங்கள் வீட்டில் போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, நார்மலான ஒரு ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஏதோ ஒரு ட்ரெஸ் இல்லைங்களா, பையன்களா எல்லாம் ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸில் போடுங்க. இந்த மாதிரி உட்காருவீங்களா? இந்த மாதிரி அடக்கொடக்கமாக பேசுவீங்களா? இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடுற நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, கரெக்டா? திடீர்னு ஒரு நல்ல விதமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் போகும்போது அந்த நல்லா டிப்டாப்பாக போட்டுட்டு போகிற புடவையாக இருக்கட்டும், கோட் சூட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிறீங்களா இல்லையா? வீட்டில் நடந்துக்கிற மாதிரி அங்கே நடந்துப்பீங்களா? சாப்பிடுறது எப்படி சாப்பிட்றீங்க? நம்ம சாப்பிடும் போது எப்படி சாப்பிட்றோம்? நம்ம மாற்றிக்கிறோமா இல்லையா? அந்த இடத்துக்கு தக்கப்பில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒத்த வேஷத்தை பண்ணிக்கிறோமா இல்லையா? அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றதும் எல்லாமே இருக்கட்டும். அவ்வளோதான் சாப்பிட்டு அப்படியே வச்சிருவோம். அவ்வளோதான் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அல்ல வீட்டில் எப்படியெல்லாம் பண்ண அவ்வளோதான் சொல்லி என்ன பண்ணுறோம்? வச்சுட்டு வந்துடுறோம். அந்த இடத்துக்கு ஏற்றபடி நம்மளை நடந்துக்கிறோம், கலையாம நேரம் போகாம இல்லைங்களா? ஆனால் எனக்கு பசிக்குது, சாப்பாடு தான் முக்கியம் நினைக்கிறவங்க கிஃப்ட் அப்புறம் கொடுக்குறேன், நேரம் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களாம் ஞானி. ட்ரெஸ் அழுக்காச்சுனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, நேராக போய் என்ன பண்ணிடுவாங்க, விஷ் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, போகும்பொழுது என்ன எண்ணத்தோடு நீங்கள் போகிறீங்க, அதான் கேள்வி. போகும்பொழுதே கர்த்தரை பார்க்கணும் நீங்கள் போனீங்கன்னா பாஸ்டர் உங்கள் கண்ணில் தெரியவே மாட்டார். போகும்பொழுதே நான் என்னையே நான் எப்படி வரேன்? அலங்கரித்து உலக ரீதியாக வரேன். அந்த உலக ரீதியாக வர நேரத்தில் கண்டிப்பாக எந்த சைடு திரும்பினாலும் எனக்கு குறை தான் தெரியும். எந்த சைடு திரும்பினாலும் தெரியும், பாஸ்டர் தெரியும் எப்படி என்ன மாதிரி கோட்டு, என்ன மாதிரி இது, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. நான் குறைய சொல்லலை, ரசிக்கிறத சொல்கிறேன். நிறைய முறை ஆயிருக்குங்களா? நிறைய முறை நிறைய ஊழியக்காரு
அப்படியே சொல்லியே இருக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் எப்படியா இருக்கு அப்படியா இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசி அது வேற மாதிரி வேசித்தனத்துக்குள்ளாம் போயிருக்கு. அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். இங்க வந்து ரசிக்கத்தக்கவர்களாக மாறிட்டா இல்ல அங்க இருந்து ஒருத்தர் ரசிச்சாலுமே வேசித்தனம் உள்ள வந்துடும் தெரியுமா? வேசித்தனம் அப்படியே வந்துடும். அந்த அட்ராக்ஷன் அப்படியே, உண்மையா சொல்றேன், இங்க இருக்கிற நபரும் தன்னை ரசிக்கத்தக்கவனாக மாத்திட்டாலும் அங்க இருக்கிற நபர் தங்களை ரசிக்க வைக்கணும்ன்ற எண்ணத்தோட வந்து இந்த செயலை ரசிட்டு இருந்தாலுமே கீழ இருந்து நீ பண்ற ஒரு செயலுக்காக மேல இருக்கிற நபருக்கு ஒரு இடரல் உண்டாகும். அங்கிட்ட இருந்து பிரசங்கம் பண்ணும்போதே உன்னால மேல இருக்கிற ஒரு இடர முடியும். உன்னுடைய செய்கைங்க நடக்கைங்க எல்லாமே கீழே இருந்து நீ பண்ற செய்கை மேல இருக்கிறவங்க இடர வைக்க முடியும். இங்கேருந்து பண்ற செய்கை கீழே இருக்கிறவங்களை இடர வைக்க முடியும். அல்லேலூயா. இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் உள்ள வரும்போதே எந்த எண்ணத்தோட வாங்க, நான் எனக்காக வரல, யாருக்காகவும் வரல, வரும்போதே கர்த்தருக்காக வரேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சிங்க? புரிஞ்சா இல்லைங்களா?